இன்னம தௌபத்து பில்லதீன யஅமலுன ஸூஅ பிஜஹாலத்தின். தௌபா யாருக்கு? யாரு பாவக்கிரியைகளை மார்க்க ஞானம் இல்லாதவர்கள். இன்னம தௌபத்து பில்லதீன யஅமலுன ஸூஅ பிஜஹாலா, அறியாமையினர், அஞ்ஞான இருளில் பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கு நான் நிச்சயமா தௌபா வச்சிருக்கேன். மனுஷன் பாவங்களில் ஆழ்ந்து பாவங்களில் முங்கி போயிடும். அவனால பாவங்களை விட்டு தப்ப முடியும். ஆனா அதே நேரத்தில் அவனுக்கு அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தும் இருக்கு. இந்த பாவங்களை விட்டு தப்பணுங்கிற ஆசையும் இருக்கு. அப்ப அந்த பாவங்களை அவன் விருப்பத்தோட செய்யும். ரெண்டாவது ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் ஸகருல்லாஹ், மானக்கேடான கர்மங்களை என் அடியான் செஞ்சுட்டா உடனடியா என் திக்ர்ல திரும்பிடுவான். அதாவது அவன் அல்லாஹ்வை மறந்த நிலையில் இந்த பாவம் செஞ்சுட்டான், உடனடியாக இப்ப ரட்சிப்பு மீட்சி தேடி உடனே என் திக்ர்ல திரும்பிடுவான். இது குர்ஆனுடைய உசூல். இப்போ பாவங்களை பத்தி பிரச்சனை பயானுடைய ஆரம்பம் ஏதோ ஒரு மாதிரியா வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பயான். அப்ப விக்ரு, அல்லாஹ்வுடைய விக்ருனால பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறதுக்காக அந்த பயான் ஆரம்பமா எடுத்தது ஒரு தோரணை அப்படி போயிட்டு சுருக்கமா ஒரு பாயிண்ட் எடுத்து கருணை நபி அவர்கள் சொல்றாங்க, இன்னஹு லா யுரானு அலா கல்பி, என்னுடைய கல்வில ஒரு மாதிரி அது அழுக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தஃசீர் தர்ஜுமா செய்யறவங்களே வேத வியாக்கியானிகள். ஏன்னா இருலோக ரட்சகருடைய ஷானா அவங்களுடைய அந்தஸ்தா இருக்கிறதுனால அது எப்படி சொல்றதுன்னு கூச்சப்படும், நாவு பின்வாங்க பயன். என்னுடைய கல்வில ஒரு மாதிரி அதை மறதின்னு சொல்றதுக்கு, அழுக்குன்னு சொல்றதுக்கு விளங்குச்சு. பாவ எண்ணங்கள் செய்து அது நபியை விட்டு, நபி அதை விட்டு பரிசுத்தமான இன்னஹு லா யுகானு அலா கல்பின்னு சொன்னா என் கல்வில அல்லாஹ்வை மறப்பது போன்ற அது சம்பூர்ண மறதியும் அல்ல. அதாவது அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு தகுந்த அந்தஸ்துக்கு மாற்றமான நிலை போன்ற ஒரு நிலை ஏற்படுது. அதற்கு நான் 100 தடவை தௌபா செய்வேன். இப்போ மகஃபிரத்து பாவ மன்னிப்பு இருக்குது, அது எதுக்காக என்று கேட்டா, அது நீண்ட நேரம் பயான் செஞ்சு விளக்க வேண்டிய ஒரு வஸ்து, ஒரு நிமிஷத்துல விளங்க. உங்களுக்கு சுவர்க்கம் என்னமோ கலிமா சொன்னதுக்காக சொர்க்கம் ஆயிடுச்சு, சொந்தமாயிடுச்சு. அதனால ஏவலை விட்டவர்கள், ஏவலை எடுத்து நடக்க தவறியவர்கள், விலக்கப்பட்ட பாவகாரியங்களை செய்தவர்கள், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், சுவனபதியில் அல்லாஹ் அவர்களை கொண்டு சேர்ப்பான். கலிமாவை அவர்கள் உறுதியோடு யகீனோடு சொல்லியிருப்பார்கள். இது சன்மார்க்கத்திற்கு தீர்வு. ஹத்தாக்கே இது கருணை நபி அவர்கள் சொல்லும் போது சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க, கீழே கேட்கப்பட்டுச்சு, இன் ஜனாவ இன் சரக்க, யார சொல்லுங்க கலிமா சொன்னவன் சொர்க்கம் போயிடுவான்னு சொல்றீங்களா, அவன் ஜினா செஞ்சாலுமா அவன் திருடினாலுமான்னு கேட்டான். கால இன் ஜனாவ இன் சரக்க, நிச்சயமா அவன் திருடினாலும் சொல்றான், ஜினா செஞ்சாலும் சட்டான்னு சொல்லிட்டான். அப்ப கலிமா சொன்னவன் சொர்க்கம் போயிடுவான்னு சொன்னா இப்ப ஜினா செஞ்சவனுக்கு தண்டனை இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஏன்னா ஹதீஸுக்கு அப்படி அர்த்தம் எடுத்தா அது நம்மளுடைய மடமையை சேரும். அதாவது அதற்குள்ள தண்டனையை ஒன்னு அவன் தௌபா செஞ்சிருப்பான், அல்லாஹ் அவனை மன்னிச்சிருப்பான், அல்லது தௌபா இன்றி மரணம் அடைந்திருந்தால் கியாம நாளையில தண்டிக்கப்படலாம். கலீஃபத்துல் முஸ்லிமினுடைய காலமா இருந்தால் கல்லெறியப்பட்டோ ஹத்தடிக்கப்பட்டோ அவனுடைய பாவத்துக்கு பரிகாரம் நடந்திருக்கும். ஆக எந்த விதமான பரிகாரமும் இல்லாம அந்த பாவ சுமையுடனே அல்லாஹ்வை சந்திப்பானே. ஆனால் அல்லாஹ் தன் கருணையை கொண்டு அவனை நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான், நிச்சயமா தண்டிப்பான். ஆனால் தண்டனைக்கு பிறகு நீடூழி கால நரகத்தில் இருக்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டிக்கப்பட்டதற்கு பிறகு அவன் கட்டாயமாக திருக்கலிமாவின் காரணமாக சுவர்க்கம் சேர்க்கப்படுவான்.
இது சன்மார்க்க தீர்ப்பு. அப்ப அல்லாஹு தஆலா சுவர்க்கம் என்று ஒன்று படைச்சது எதுக்குன்னு கேட்டா தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள். அப்போ மோமினான மனுஷன் பாவ மன்னிப்பு தேடாத நேரமே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு மாரிஃபத்து குறைவுனால நம்மளுடைய பாவம் நமக்கு தெரியும். பொதுமக்களுக்கு மார்க்க ஞான குறைவுனால பாவம் கிடையாதுன்னு தெரியும். தீபத்து பேசுறது எவ்வளவு கொடிய பாவம். ஜினால எத்தனை ஜினா 50 தடவை ஜினா செய்வதை விட கொடிய பாவம் புறம் பேசுவது. புறம் பேசுவதுன்னா என்ன? எந்த ஒரு வாசகத்தை அந்த மோமினுடைய முன்னிலையில் சொன்னால் அவருடைய மனம் சஞ்சலப்படுமோ அதை அவர் முதுகுக்கு பின்னால சொல்றதுக்கு பேரு பேசுறதுக்கு பேரு புறம் பேசுறது. அதில் அவர் இருக்கக்கூடிய உண்மையான குறையா இருந்தாலும் சரி, அவருக்கு உண்மையிலே இருக்காது. உள்ளபடி ஒரு மனுஷனுக்கு காது மங்கும். அவன் முதுகுக்கு பின்னால ஒரு இடத்த ஒருத்தர் பேசும்போது செவிட்டு இருக்கிறான் பாருங்க. இந்த வாசகத்தை அவர் முன்னால சொன்ன அவர் வாஸ்தவத்துல செவிடா இல்லைங்களா? இருந்தாலும் அவரை இந்தையா செவிட்டு போயிருந்து குட்ட கோவம் வருமோ வராதுங்களா? மனம் வருத்தப்படுமோ வராதுங்களா? அப்போ மோமினுடைய உள்ளத்தை புண்பட செய்யும்படியான அந்த சொல்லை எப்போ அவர் முன்னால சொல்ல மாட்டோமோ அதை அவருக்கு பின்னால சொன்னாலும் அதுக்கு பேரு புறம்தான். ஆனா வாசகத்துல ஒரு செவிடா இல்லைங்களா? அப்ப இல்லாத நீங்க என்ன சொன்னீங்க? இருக்கிறது தான் சொன்னீங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அதை சொன்னா இருக்கிறது சொன்னாலுமோ புறம் பேசுறதுன்னாங்க. இருக்கிற குறைகளை சொன்னா தான் புறம் பேசுறது, இல்லாத குறைகளை சொன்னால் அது அதை விட கொடிய குற்றம் புகத்தாங்க. இட்டு கட்டி பழி சுமத்துறது அது வேற தனி பாவம். இப்ப இன்னைக்கு இந்த மஜ்லிஸ்ல புறம் பேசாத ஆளு யாரு? இல்ல நீங்க உங்களை விட்டு மற்றவங்க எல்லாம் சுத்திப்பாங்க. பாருங்க, நீங்க பேச மாட்டீங்க. ஏற்கனவே தாலீமுக்காக வந்திருக்கு. என்ன நல்ல மனுஷன், பெரிய மனுஷன், ஷேഖ்னு நம்பி வந்திருக்கு. வந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னொரு ஆளை பத்தி நான் பலா கழுவுறேன். ஆனா மார்க்க சட்டம் என்ன? நீங்க பேச இல்லை, அடுத்தவங்க புறம் பேசினா எந்திரிச்சிடும். இப்போ உங்களுக்கு யோசனை என்ன வருது? இன்னைக்கு முறைச்சிக்கிட்டு போயிட்டா நாளைக்கு மறுபடியும் அவங்களுடைய நசீகத்து கேட்கணுமே, தாலீம் கேட்கணுமே, நாம என்ன அவங்களோட பெரிய முத்தகையாக போயிட்டோம். இப்படி எல்லாம் மனசு சமாதானப்படுத்திக்கிட்டு உட்காந்து கேட்கத்தான் செய்யும். அதுல ஒரு சாயை வாங்கி கொடுத்துக்கிட்டு இன்னும் 1 மணி நேரம் ஊர் பலாலாம் கழுவுனாலும் கேட்பீங்க, சந்தோஷம். ஏன்னா அந்த சாயாவுடைய ஹெட்டான்னு ஒண்ணு இருக்கு. சாயை வாங்கி கொடுத்த மனுஷன் 4 பேர் பலாவை கழுவுனா நம்மளுக்கு என்ன அதுல குறையுது? கேட்டுக்கிட்டு போவோம், எனக்கு காலா கெட்டு போகுது, பெருமை இருக்குங்களா? அப்ப எந்த பாவத்தை ரொம்ப கொடிய பாவம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றாங்க, அதை ரொம்ப சந்தீஷா பேசுறோம். புறம் பேசாத மஜ்லிஸ் என்று ஆரிஃபின்களுடைய மஜ்லிஸ் தான். ஆரிஃபின்கள்னா இப்ப நம்மள மாதிரி ஆளை சொல்றது இந்த பாவா, அவுலியாக்கள், நல்லடியார்கள், காமிலின்னு சொல்றோம். நம்ம மஜ்லிஸ் தான் புறம் மறைஞ்சிருக்கு. இப்ப நாம கொஞ்சம் வாய மூடி இருந்தாலும் முரீது ஷேக பாவத்துக்கு ஆளாக்கிறோம். ஒரு முரீது இன்னொரு முரீதை பத்தியே பலா கழுவுறான். அப்போ ஷேக்கு கெட்டிக்காரரா இருந்தா, ஷேக்கு ரியா இல்லாத மனுஷனா இருந்தா ஆளை கிளப்பி விட்டு எந்திரிச்சு நீங்க நீ பரா பேச ஆரம்பிச்சதுலேருந்து ரஹ்மத்துடைய மலர்கள் வரலன்னு. ஷேக்கு மார்க்கெட் பெருவழியா இருந்தா, அது பிசினஸ்காரரா இருக்கிறார், என்ன செய்யறது? இப்போ இந்த பிள்ளை புறம் பேசினா நான் என்ன செய்யறது? மோட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சும்மா 2 எழுத்து எழுதுன்னு உடனே மோட்டர் வந்துச்சு. இவ்வளவு எஹசான் செய்யற பிள்ளை இப்ப இவர் இன்னொருத்தரை பத்தி பலா கழுவுனா நான் என்ன செய்யறது? இப்ப இவர் தான் கொடுக்குறாரு, இவருடைய எஹசான் இருக்குங்கிற அந்த உணர்வு எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் காமில் இல்லை. அப்ப நான் நாக்கிஷா இருக்கும்போது இவர் பலா கழுவுனா நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான். இவருக்கு எந்த அளவுல தைரியம் வந்துடும்? சிச்சா பீரை பத்தி எனக்கு புறம் பேசுவார். ஏன்னா என் முடிவுகள்ல சில சிச்சா பீரை பத்தி பலா கழுவுறாங்க, எடுக்கும் இன்னொரு தீர்ப்பாயை பத்தி பலா கழுவுறாங்க. அப்ப நாம தப்ப முடியாத பாவங்களாக சரி சுருக்கமா வச்சு வினா செய்யறது அது பெரும்பாவம். தனக்கு மகரம் அல்லாதவர்களை, அந்நிய பெண்களை இச்சையோட பார்க்கறது கண்ணுடைய சின்னம். ஐநாமி தசுனியா 2 கண்ணும் வினா செய்திருந்தாங்க, அது அந்நிய பெண்களை பார்க்க. யதார்த்தமான பார்வை எல்லாம் மன்னிச்சிடும். என்ன ரோட்ல போற கண்ண முடிக்கிட்டா போக முடியும்? பார்வை மறுபடி நீ முந்தி தலையை தூக்கி அவன் மார்பு எப்படி, நெஞ்சு எப்படி, மூக்கு எப்படி, கண்ணு எப்படி, அவனுடைய அழகை கவர்ந்து மறுபடியும் பார்க்கறது ஹராமாச்சு.
இப்ப நீங்க சொல்லுங்க இந்த பாவங்கள் செய்யாம இங்க இருக்கு. என்னுடைய ஷேக் நாயகம் மீர்சாப்பேட்டையில தந்துவாலா ஜப்பார் சாப் வீட்டுல தாலீம் செய்யும்போது சொன்னாங்க, பைசிஷா இங்க இருந்து சைனா பஜார் வரைக்கும் அந்நிய பெண்களை பார்க்காம போயிட்டு ஒரு முரீது வந்தால் இன்னைக்கு அல்லாஹ் கிட்ட நான் அவனை வலியாக்கி விட்டுருவேன். ஜாம் பஜார்ல இருந்து சைனா பஜார் வரைக்கும் அந்நிய பெண் பிள்ளையை இச்சையோட பார்க்காம ஒரு முரீது போயிட்டு வந்து அவனை வலியாக்கி விட்டுருவேன். முடியாது. இதெல்லாம் வாலிப பிள்ளைகள் ஏதோ வெளியில பாக்குறாங்க. ஆசை அடங்கி ஒன்னும் செய்ய முடியாத நிலையில வந்து எங்கேயாவது தொல்லை கொடுத்தாலும் நம்மளால சீண்டு வெறுப்பு போய் எங்கேயாவது வெளியில பேர் கொடுத்தா ஜமாத்துல போலாமாங்கிற நிலை வந்துருச்சு. இந்த நிலையில கூட அந்நிய பொம்பளை மறைச்சு பாக்குற பழக்கம் இருக்கு. ஏன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது சிறுபிராயத்துல பழகம். அப்ப அந்த பாவம் நம்மளை விட்டு போகல. இது வந்து பழக்க பாவம்னு சொல்லு, ஆபத்துல வந்துருச்சு. என்ன எப்படி இருக்கு என்ன எதிர்பார்க்க பாக்க ஒரு மனுஷனுக்கு சக்கராத்துல களிமா வரல. எல்லாரும் நீ என்ன பாவம் செஞ்சிருக்க அதை யோசிச்சு இப்ப தௌபா செய்யலாம். அப்ப அவன் சொன்னா, நான் மளிகை கடை வச்சிருந்தேன். ஒரு நாள் வியாபாரத்துக்கு கஸ்டமர் கிராக்கிகள் ஒரு எவ்வளவு பெண்மணி நின்றா சாமான் வாங்க. அவ அவசரப்பட்டு சாமான் கேட்டுக்கிட்டு இருந்தா. நான் அவளுக்கு மட்டும் சாமான் கொடுக்கறத திப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் பொருட்கள் நட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். காரணம் அவளுடைய அழகு எனக்கு கவர்ச்சியா இருந்துச்சு. அதனால மற்றவங்களுக்கு சாமான் கொடுக்குற மாதிரி வியாபாரத்துல கூட கவனம் இல்லை. நான் அவளை தான் ஆசையோட பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பாவம் தான் செஞ்சது நான் யாபம் இருக்குன்றாரு. அப்ப அங்கே பக்கத்துல இருந்த ஆரோக்கியங்கள் சொன்னாங்க, இதை விட இன்னும் பெரிய பாவம் என்ன வேணும், நீ இப்ப அந்த பாவத்தை நினைச்சு தௌபா செய்யறாரு. ஹாலிசாங்க தௌபா செய்யும். அவர் தௌபா செஞ்சதுக்கு பிறகு அவர் கலிமா சொல்ல நசீபாச்சு எழுதிக்கிறார். அப்ப இப்ப விக்ருடைய அவசியத்துக்காக இதை சொல்ல வந்தது. அப்ப பாவங்கள்ங்கிறது உங்கள யாராகியும் நான் எந்த பாவமும் செய்யலன்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நமக்கு பாவிகளுடனே தான் தொடர்பு, பாவிகளுடனே தான் நேசம், பாவிகளை தான் அணைக்கிறது, பாவிகள் தான் வேணும். இங்கு நல்லவர்களுக்கு இங்கு வேலை இருக்கு. ஏன்னா இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில போய் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியும், என்னுடைய சலாம் உங்களுக்கு, என்னுடைய சலாமத்து உங்களுக்கு, சந்தோஷம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கரணி நபி அவர்கள் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா, உன்னுடைய சலாமத்து எங்கள் பேர்ல வாங்கிட்டு அப்புறம் பிரிச்சு ஒரு கூட்டம் சொல்லிவிட்டாங்க, வாலா இபாதில்லாஹி சாலிஹின், உன்னுடைய நல்லடியார்கள் இருக்கிறாங்களா அவங்க பேர்லையும் சொல்லி. அலைனாவில் யாரை வாங்கிக்கிட்டாங்கன்னா தான் பாவியான உம்மத்தை தாங்களோட சேர்த்துக்கிட்டாங்க. அவங்கள நான் எப்படி விட்டுருவாங்க. அதனால உனக்கு சலாமத்து என் பேர்ல நீ இறக்கிறது விட என் பாவியான உம்மத்தை என் கூட அணைச்சுக்கிறேன். அதனால ஷயஃப்னு சொன்னா பாவிகளுக்கு தான் இங்க இடமே. பாவம் செய்யாதவங்க வெளியில போயிடலாம், அவங்களுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இப்ப நாம திக்ரு செஞ்சு நம்ம பாவத்தை கழுவப்போம். பாவம் செஞ்ச மனுஷன் என்ன செஞ்சான் அது சொல்லுங்க. அல்லாவுக்கு என்ன இடத்துல ஒரு மனுஷன் கழுது குடிச்சா அல்லாவுக்கு என்ன இடத்துல? தனக்கு இடத்துல செஞ்சுக்கணும், தன் நப்சுக்கு அன்னைக்கு செஞ்சுக்கணும். அதாவது அல்லாவுக்கு மாறு செஞ்சு அல்லாவுடைய உத்தரவும் இருக்கும். ஒரு மனுஷன் ஏவலை எடுக்கிற தொழுகுல என்ன அல்லாவுக்கு என்ன நஷ்டம் வரும்? அல்லாவுடைய உத்தரவுக்கு மாறு செஞ்சான். அப்ப அல்லாவுடைய உத்தரவுக்கு மாறு செய்யறதுக்கு பேரு பாவம் என்று சொல்லும். அதுல சின்னது பெருசுங்கிற பாகுபாடு நல்லடியார்கள் செய்ய மாட்டாங்க. அது மானங்கட்டவர்கள் தான் அந்த கணக்கு போடுறது. பெரிய பாவம் தான் செய்யக்கூடாது, சின்னதை செஞ்சுக்கலாம். அல்லாஹ் ஒரு அடியான நரகத்துல தள்ளுறதுன்னு முடிவு கட்டினா சின்ன பாவத்தையும் முடிச்சாங்க. மன்னிக்கிறதுன்னு நாடுவானியானா மலை போன்ற பாவங்களை மன்னிச்சுக்கணும், அவனுடைய பிரச்சனை. ஆனா அல்லாஹ்வுடைய உள்ளத்தை பார்க்கணும். உன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அலுமத்து என்ன இருக்கு, அல்லாஹ்வுடைய உயர்வு என்ன இருக்கு. ஒரு சிறு பாவத்தை செஞ்சிட்டாலும் மோமினான மனுஷன் அவன் தன் தலைக்கு மேல ஒரு மலையை கொண்டாந்து இறக்க மலை வந்து தான் தலையில உட்கார்ற மாதிரி தன் அழுத்த போற மாதிரி பயப்படுவான். முனாஃபிக்கு ஒரு பெரும்பாவத்தை செஞ்சுட்டாங்க, மூதுல ஒரு ஈ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நடப்பான், அது சூண்டா போயிடும். அதாவது அவளை லேசி காணுவாங்க. சரி, அல்லாஹ் நம்மளை முனாஃபிக்காகாம மோமினாக்குது. அசிலகெல்லாம் இங்க பேச்சு என்ன, திக்ரு எல்லா வணக்கங்களும் பாவங்களை மன்னிக்கிறதுக்காகத்தான் வந்து அல்லாஹ் கொடுக்குறது. அதுல பிரதானமானது திக்ரு. ஏன்னா நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து அல்லாஹ்வை வணக்கத்துக்குரிய எஜமானன் என்று ஒப்புக்கொள்ளும். இப்ப மாரிஃபா பக்கம் நம்ம போகும், அல்லாஹ்வை வணக்கத்துக்குரிய எஜமானன் ஒப்புக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வந்து எடுத்து நடக்கும், அல்லாஹ் விலக்கின பாவங்களை விட்டுருவோம். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் தாத்பரியம், சுருக்கமா சொல்றேன். ஆனா இது சொன்னதுக்கு பிறகு மனுஷன் ஏவலையும் எடுக்க மாட்டாங்கிற சமயத்தில் விலக்கலையும் செஞ்சு போடுறோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உடன்படிக்கைக்கு முரண்பாடா செய்யுங்களா?
அதனால அவன் மறுபடியும் என்ன செய்யறான், இதனால அவனுடைய ஈமான் பலகீனம்.